வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் பிசினஸ்மேன் vlogs. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையனோட ஸ்கூல்ல வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸ் சால்விங் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கேட்டிருக்காங்க. அதை நாம வந்து ஹார்ட்வேர் கடையில என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான என்னென்ன ஐட்டம்ஸ்னு இப்ப பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி பைப். நாங்க பிவிசி பைப் எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா யூபிவிசி சிபிவிசி எடுத்துக்கலாம். நாங்க 1 இன்ச் பிவிசி பைப்ல வந்து 24 இன்ச்சஸ் அல்லது 2 அடிக்கு நாங்க வந்து 2 பீஸ் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஃபிட்டிங்ஸ். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1 இன்ச் பிவிசி டீயும் 1 இன்ச் பிவிசி கப்ளிங்கும் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஐட்டம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க 1 இன்ச் பிவிசி பைப் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸ் 1.25 இன்ச் பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 இன்ச் சைஸ் பிட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம வந்து 1.25 இன்ச் பிவிசி அடுத்த சைஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து இதுக்குள்ள இப்படி ஸ்லைட் ஆகுற மாதிரி இருக்கும். அது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமான தேவைப்படுற விஷயம். அடுத்து இந்த ப்ராஜெக்ட் தேவையான ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஆக்ஸா பிளேடு, இன்னொன்னு வந்து ஃபிளெக்ஸ் பிக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். இதை வச்சு இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 24 இன்ச்சஸ்ல 2 அடி இல்லைன்னா 24 இன்ச்சஸ்ல வந்து நீங்க 2 பைப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு சைடு வந்து டீ போட போறீங்க. அதாவது டாப் சைடு இப்படி வச்சீங்கன்னா இந்த டாப் சைடு வந்து நீங்க டீ போடணும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கப்ளிங் போடணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா கப்ளிங் போட்டுக்கோங்க. மேல சைடு பாத்தீங்கன்னா டீ போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1.25 இன்ச் வந்து பைப் எடுத்திருப்போம் பிவிசி பைப்பு. இதுல வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா வெர்டிகலா கட் பண்றதுக்கு நீங்க வந்து ஆக்ஸா பிளேட் வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். பட் ஹரிசாண்டலா கட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு கத்தியை ஹீட் பண்ணி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினை வச்சு இதுல வந்து 2.5 இல்லைன்னா 2 mm HSS ட்ரில் பிட்டை வச்சு நீங்க ஹோல்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரில் பிட்டை வச்சு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் சுத்தி ஹேமர் வச்சு நீங்க அதை தட்டினீங்கன்னா உங்களுக்கு அது உடஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபைலை வச்சு யூஸ் பண்ணி நீங்க அந்த ரஃப் எட்ஜஸை வந்து ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 பீஸ் எடுத்திருந்தோம் இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா 1.25 இன்ச் பிவிசி பைப்ல 3 இன்ச்சுக்கு 2 பீஸ் எடுத்திருந்தோம். அதுல ஒரு பீஸை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சைடு டீயும் ஒரு சைடு கப்ளிங்கும் போட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 3 இன்ச் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரெக்டாங்குலர் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த கப்ளிங் சைட்ல மேல வரணும். இந்த மாதிரி வரணும். இன்னொரு பிட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த டீக்கு கீழே வரணும். அடுத்தது என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்ஸுக்கு வந்து அடிஷன் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து 0 to 10 வந்து இதுல மார்க் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மார்க்கிங் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த இதுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஈவனா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உள்ள வந்து 10ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப்ளிங் ஒன்று எடுத்துக்கோங்க. கப்ளிங் எடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதுக்கு சென்டருக்கும் சென்டரா இருக்க மாதிரி 9 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு உங்களுக்கு லைன் போடணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மார்க் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி இங்க 0 வரைக்கும், இந்த இடத்துல 0 வர வரைக்கும் நீங்க போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா மேல இருக்க பைப்ல பாத்தீங்கன்னா 10 to 0 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கீழே இருக்கு பாத்தீங்களா, கீழே இருக்க பைப்ல இப்போ 9க்கு கீழே 1ன்னு வரணும், 8க்கு கீழே 2 வரணும், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ன்னு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதே வந்து அளவை வச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே இருக்க பைப்பில் வந்து 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பைப்பில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரு நம்பருக்கு கீழே இருக்க மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ பண்ணுறது கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் குயிக் வச்சு இது ரெண்டையும் ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா மார்க்கிங்லாம் செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 டைம் வந்து எல்லாமே மார்க்கிங்ஸ்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 பைப்பையும் கரெக்டான அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் குயிக் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டும் போது நல்லா டைட் பண்ணி ஒட்டிட்டு ஊற்றிட்டு ஒரு 1 மினிட் நல்லா டைட் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கோங்க. இதையும் நல்லா அது மாதிரி டைட் பண்ணி பிடிச்சிட்டு இதில் வந்து ஃப்ளெக்ஸ் குயிக்கை ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிம்பிள் மேக்ஸ்க்காக அடிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ 5 + 4 என்ன அப்படின்னு வந்து பசங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதில் வந்து 5, 4 அப்படிங்கிறத வந்து நீங்கள் மூவ் பண்ணி காமிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி 5 + 4 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 9 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 3 + 7 3 + 7 உங்களுக்கு வந்து 10 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 6 + 3 6 + 3ங்கிறது வந்து இதை மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 + 3 9 வரும். அப்புறம் 4 + 2 மேலே வந்து 4 கீழே 2 4 + 2 உங்களுக்கு வந்து 6ன்னு வரும். அப்புறம் 2 + 5 2 + 5 உங்களுக்கு 7ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஸோ இதோட வேல்யூ, அதாவது இது மொத்த வேல்யூ செய்யறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 200 ருபீஸ் தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப் வந்து 1 இன்ச்சில் எடுத்திருக்கோம், ஒரு 4 அடி எடுத்திருக்கோம். ஸோ ஒரு அடி 20 ருபீஸ் 80 வரும். அதுக்கப்புறம் டீ வந்து ஒரு 20 ருபீஸ் வரும். கப்ளிங் ஒரு 15. அப்புறம் அந்த பிட்டு சின்ன 1.25 இன்ச்சு பிட்டு பைப் எடுத்திருக்கோம். ஸோ அது ஒரு 10 ரூபாய் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் குயிக்கு, ஆக்ஸாப்ளேடுன்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் தான் உங்களுக்கு அடிஷன் பண்ண முடியும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்கேல் ஃபார் அடிஷன் மேக்ஸ் ஒர்க்கிங் மாடல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.